Subscribe now and press the bell icon to GEPL Capital's YouTube channel and never miss out on any stock market update and build your knowledge on investment. வணக்கம் நண்பர்களே, இந்த வார தேசிய பங்கு குறியீடு நிஃப்டி 15763 நிறைவு பெற்று 93 புள்ளிகளுடன் சிறிய இழப்பை சந்தித்தது. இது சராசரியாக 0.58% இழப்பு. இந்த வாரம் நிஃப்டி நிலையாக உச்சம் கண்ட இடத்தின் அருகில் நிறைவு பெற்றதால் வரும் வாரத்தில் சிறிய ஏற்றத்துடன் பங்கு சந்தை நகரும். நிஃப்டியின் வாரம் காட்டும் அட்டவணை ஹேங்கிங் மேன் கேண்டில் ஃபார்மேஷனாக பதிவாகி உள்ளது. இதனால் நிஃப்டி கீழிருந்து மேல் நோக்கி நகர வாய்ப்பு உள்ளது. நிஃப்டியின் தினசரி அட்டவணை 50 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜை சப்போர்ட்டாக கொண்டுள்ளது. ஆனால் 20 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு கீழ் உள்ளது. இருந்தும் பங்கு சந்தை வலுவாக உள்ளது. நிஃப்டியின் வேகம் குறிக்கும் குறியீடு 50 நிலையாக உள்ளது. இதனால் பங்கு சந்தை குறுகிய காலத்தில் ஏறுமுகமாக திரும்பும். நிஃப்டியின் உடனடி சப்போர்ட் லெவல் 15431. இதை உடைத்தால் 15145க்கும் கீழ் நோக்கி செல்ல வாய்ப்பு உள்ளது. நிஃப்டி 15962 அடைந்தால் 16687 அடைய அதிக வாய்ப்பு உள்ளது. 15962 இது நிஃப்டி இதுவரை கண்ட உச்சம். வரும் வாரத்தில் நிஃப்டியின் வர்த்தகம் செய்ய 15431 ஸ்டாப் லாஸாக கொண்டு தாங்கள் நீண்ட நிலை வர்த்தகத்தை தொடரலாம். இனி பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியின் வாரம் காட்டும் அட்டவணை நிஃப்டியை விட குறைவான செயல்திறனில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. பேங்க் நிஃப்டியின் வாரம் காட்டும் அட்டவணை தோஜி கேண்டிலாக பதிவாகி உள்ளது. பேங்க் நிஃப்டியின் வாரம் காட்டும் அட்டவணை நிலையாக 20 வாரம் சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு அருகில் உள்ளது. இதனால் இந்த துறை வலுவாக இருக்கும். பேங்க் நிஃப்டியின் தினசரி அட்டவணை நிலையாக 100 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு மேல் இந்த வாரம் முழுவதும் இருந்தது. இதனால் பேங்க் நிஃப்டி ஏற்றத்துடன் இருக்கும். தினசரி பேங்க் நிஃப்டியின் வேகம் குறிக்கும் குறியீடு 50 நிலையாக உள்ளது. இதனால் இந்த துறை வரும் வாரத்தில் வலுவான திசையில் நகரும். பேங்க் நிஃப்டியின் உடனடி சப்போர்ட் லெவல் 33908. இதை உடைத்தால் 31906க்கும் கீழ் நோக்கி செல்ல வாய்ப்பு உள்ளது. பேங்க் நிஃப்டி 35985 அடைந்தால் 36497 அடைய அதிக வாய்ப்பு உள்ளது. 2 பங்குகள் வரும் வாரத்தில் கவனிக்க வேண்டியவை. அவை ஜேகே டயர்ஸ் லிமிடெட் மற்றும் HDFC AMC லிமிடெட். ஜேகே டயர்ஸ் பங்கை 148 முதல் வாங்கலாம். 174 வரை செல்லக்கூடும். 134 ஸ்டாப் லாஸாக கொண்டு ஜேகே டயர்ஸ் பங்கை வாங்கலாம். HDFC AMC பங்கை 2857 முதல் வாங்கலாம். 2950 வரை நகரக்கூடும். 2890 ஸ்டாப் லாஸாக கொண்டு HDFC AMC பங்கை வாங்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மேலும் அதிக வீடியோக்களுக்கு GEPL Capital யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.